உதயமாகக்கூடிய ஒரு கிரகம் அரசை நோக்கி செல்லுமா. அதே போல் பாத்தீங்க அப்படின்னா இவனுடைய வாழ்க்கை என்னாகும், மென்மேலும் ஓங்கிக் கொண்டே போகும் நல்லதை நோக்கி. சரிங்களா? ஒருவேளை கெட்டவனா இருந்தாங்கன்னு வச்சுக்கலாமே, கெட்ட கிரகம் தீய கிரகங்கள் நீச்சமாயிட்டான்னு வச்சுக்கலாமே, கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். அதனாலதான் சொல்றாங்க. ஏன்னா அவனுடைய பணியை என்ன, ஒருவேளை அவன் உச்சமாயிட்டானா அவன் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கான்னு அர்த்தம். இப்பதான் உங்க வண்டியை முறுக்கி இருக்கான். அது அடுத்தது அப்புறம் எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்தோம். அதுவே வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனால எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் சொன்னாங்க. ஒரு நீசம் பெற்ற கிரகம் கெட்டவனா இருந்துட்டானா பிரச்சனையே கிடையாது. நீசம் பெற்ற கிரகம் ஜாதகருக்கு கெட்டவனாவே இருந்துட்டான் அப்படின்னா அவன் எந்த தொந்தரவுமே செய்ய மாட்டான், அவனால எந்த பிரச்சனையுமே வராது. இன்னும் சொல்ல போறதுன்னா அது ராஜயோக அமைப்பையே தரும். ஏன்னா கெட்டவன் அமைதியா இருந்துட்டாவே நல்லது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். ஒருவேளை கெட்டவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான், உச்சம்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகளே தவறு. உச்சம்னா உச்சம் ரொம்ப பவர்ங்கிறது கிடையாது. ஆட்சிங்கிறது தான் பவர், அரசாளக்கூடிய நிலைதான் பவர். உச்சம்ங்கிறது ஊன் நிலைதான். அதனாலதான் நம்ம தெளிவா சொல்றோம், வெள்ளி உதயமான இடத்துல புதன் சாவான்.